நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு பைரவி இந்த எல்லைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து போனா ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க பைரவியை பத்தி. இந்த பைரவி எப்பவுமே வந்து போனா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அதுவும் நம்ம இலக்கியா விஷயத்துல இலக்கியாவை விரட்டணும் அப்படின்னா, அவங்க எந்த எல்லைக்கும் இல்ல. அவங்க வந்து போனா யாரையாச்சும் கொலை பண்ணணுமா பண்றதுக்கு கூட தயாரா இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து போனா அவங்களோட கெட்ட எண்ணம் வந்து போனா இருந்துட்டு இருக்கு. பட் இவங்க தான் வந்து போனா ஏதோ புதுசா பாக்குற மாதிரியே வந்து போனா பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம்க்கு இந்த ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்ச உடனே ஒரு பயங்கரமா ரியாக்ஷன் பண்றாங்க. இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஆள் ஆயிட்டாங்களா? பைரவி உன்னோட காலண்டர்ல நீ குறிச்சு வச்சுக்கோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ நாங்க அந்த சவால்ல ஜெயிக்கிறோங்களோ, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட கழுத்த புடிச்சு நெரிச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு வெளிய தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ அவர் ஒரு சபதம் எடுக்குறாங்க. உண்மையிலேயே அந்த ஒரு சபதம் இப்போ ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் நெனச்ச மாதிரி ரொம்பவே போராடி அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் பேருக்கு மாத்திட்டாங்க. அதாவது மாணிக்கமே இருந்துட்டு நான் கௌதமுக்கு தான் குடுப்பேன் அப்படின்ற மாரி சொல்லி, பணம் கூட எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா அவரு இந்த இடத்த வாங்கி அதாவது அவரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இல்லத்த ஸ்டார்ட் பண்ணி நல்லது பண்ணா மட்டும் போதும் அப்படின்ற மாரி சொல்லி, பணமே வேணான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி, அந்த சொத்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கி நம்ம கௌதம் கிட்ட குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவி இப்ப பண்ணியிருக்க விஷயத்த பத்தி சொன்ன உடனே பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சுறாங்க. ஒரு வேள வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த பைரவியே போயிட்டு அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவ பேர்ல வாங்கியிருந்தாலோ, இல்ல வேற ஏதாச்சும் விஷயம் நடந்திருந்தாலோ பிரச்சனை கிடையாது. கோவப்பட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பைரவி வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே நம்ம கௌதமோட பரம எதிரியான எஸ்எஸ்கே கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பிளான சொல்லி, அது மட்டும் இல்லாம இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்காததுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான். இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஆல்ரெடியே கெஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு உண்மை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுச்சு. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இப்படி சவால் விட்டுட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கத்த பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா மாணிக்கத்தோட வைஃப் இருந்துட்டு, சார் இனிமே இங்கலாம் வராதீங்க. இந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க யாருக்கும் குடுக்கறதில்ல. நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. ஏன்னா எஸ்எஸ்கேவோட பயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அது எதுவரைக்கும் நீடிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து மறுபடியும் போயிட்டு அந்த இடத்த என் பேருக்கு எழுதி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்த நான் கௌதம்க்கு தான் குடுப்பேன். யாருக்கு குடுப்பனோ குடுக்க மாட்டனோ. ஆனா உனக்கு மட்டும் நான் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவ வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் பேருக்கே வந்து மாத்திட்டு, இந்த எஸ்எஸ்கேவையும் புடிச்சு ஜெயில்ல போட்டு, இந்த பைரவியோட முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரிய பூசி, சிறப்பான சம்பவம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி முடிச்சுடுறாங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சூப்பரான ஒரு விஷயம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்போ அஞ்சலி அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்ச மாரி நடக்காம, நம்ம கௌதமும், இலக்கியாவும் சவால் விட்ட மாரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலிய அதாவது இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறது தான் ஒரே வேலை அப்படின்ற மாரி சொல்லி, பைரவியோட கழுத்த புடிச்சு நெரிச்சு, நீங்க எவ்ளோ தைரியம் தான் இப்படிலாம் பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கழுத்த புடிச்சு வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.